ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வடை தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். டீ கடை உளுந்து வடையும் டீ கடையில் செய்கிற கார சட்னியும் தாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு உளுந்து நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தாமல் தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த மாதிரி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா உளுந்த கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ மூடி போட்டு தண்ணியே சேர்த்தாமல் நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தாமல் நல்லா மாவு நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் வடை போடுறப்ப எண்ணெய் குடிக்காமல் நல்லா மெது நல்லா சூப்பராக வரும். தண்ணி சேர்த்திங்கன்னா வடை கரெக்டாக வராது. தண்ணி சேர்த்தாமே அரைச்சினாவே மாவு நல்லாவே அரைஞ்சி வந்துடும். நல்லா நைஸாக அந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம பவுலில் சேர்த்துக்கிட்டோம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி உளுந்து நம்ம அரைக்கிறப்ப உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் உப்பு சேர்த்தலை. கூட குறைய இருந்தால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பவுலில் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் இப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. அப்படி உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு வரல அப்படின்னா எண்ணெய் கவர் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா உருண்டே எடுத்து நல்லா தட்டிட்டு ஹோல்ஸ் போட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலையை வச்சு கூட போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் கையில் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. உளுந்தெல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. வடை நல்லா மொறுன்னு வேகிற அளவுக்கு நல்லா விட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால பச்சை மிளகாய் சேர்த்தலைங்க. நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகுல இருக்கிற காரமே போதுன்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், உளுந்து வடை நல்லா மொறுன்னு சூப்பராக காரசாரமாக நமக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து அது கூட சேர்த்துக்கலாம். 2 பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துட்டோம்னா சூப்பரான ரோட்டுக்கடை கார சட்னி தயாருங்க. அதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற மீதியெல்லாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. மீதி இருக்கிற எல்லா உளுந்து வடையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு உளுந்து வடை எடுத்து வச்சுட்டு அந்த கார சட்னியை சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே உளுந்து வடை டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி சட்னியில் தொட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.